வாடாத தவவாய்மை முனிராசன் மாபாரதம் செல்ல நாள் ஏடாக வடமேறு வெற்பாகம் கூறு இத்தானிதம் கோடாக எழுதும் பிரானை பணிந்தன்பு கூர்வாமரோ செய்வாமலை கோல் பேணி பவளவாய் கமலச் செங்க நச்சுத்தா மலரேறு ஒரு விட்டுருங்க அப்புறம் ஆயிரம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போல் இந்திர லோகமாளும் அச்சுவை பெருகும் வேண்டேன் ஒரு காந்தி ரங்கமா நகருளானே இங்கும் முழந்தேன் இங்கும் முழன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கெல்லையார் என்று இரணியன் தூங்குடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் தீய தோன்றியன் சிங்கப்பிரான் பெருமையாராயின் சீர்மைத்தே அட்டவல்லி நிவாசாய மதுரானந்த ரூபிணே மகாயஜ்யஸ்வரூபாய ஸ்ரீ நృసింహాய மங்களம் உதிர்பலமதோதைரியம் நிர்பயத்வம் அரோகதாம் ஜாட்யம் வாக்படுத்வம் ஜானோமஸ்மரணாத் பவேத் வசுதேவசுதம் தேவம் ஹம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே நம பார்வதி பதயே ஜானகீகாந்த ஸ்மரணே சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் கஜேந்திர வரதுனிகி பிரகலாத வரதுனிகி புள்ளிபுத்தூரார் மகராஜிகி காஞ்சி மகாபெரியவர் சுவாமிகி ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிகி. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, காஞ்சி மகாபெரியவர் திருவடி வாரத்தில் நாம் சதுர்மாசியத்தில் இந்த 5வது வேதத்தை ஒரு சிறு துளி அனுபவிக்கிற பாக்கியம் கிடைத்தது. நாரத மகரிஷி ராஜசூய யாகம் பண்ண சொன்னார். ஜராசந்தன்னு ஒரு ராட்சசன் இருக்கான், அவனை வதம் பண்ணினால்தான் யாகம் பூர்த்தியாகும்னு கிருஷ்ணர் சொன்னார். கிருஷ்ணர், பீமன், அர்ஜுனன் அவ 3 பேரும் சந்நியாச வேஷத்தில் போனான் அவன். ஏன்னா அவளை தான் உள்ள விடுன்னு இருக்கான். மற்றவள் அப்போவே செக்கிங் அலர்ட்டாக இருந்தது. என்ன, அவனுக்கு யாரையும் இடைஞ்சல் பண்ணிடப்படாதேன்னு. நீ யாருன்னு கேட்குறான் கிருஷ்ணரை. யான் விதுகுலத்து யாதவன், நான் யாதவ கண்ணன். உடனே அவன் சிரிக்கான். என்னிடத்துல பலமுறை தோத்து போன மாற்றுக்கார பெயர் நீதானேன்னா. கிருஷ்ணர் பீமன் தான் அவனை கொல்ல பிறந்தான், அதனால யாதவெல்லாம் அழியறாளேன்னு மதுராலேருந்து மாற்றிட்டார் கேபிட்டலை. துவாரகன்னு உற்பத்தி பண்ண சமுத்திரத்தில் தான் பெண் எடுத்தார். சமுத்திரராஜன் வழிவிட்டார் ஓட்ட இளவு. ஆமாம், அதனால தான் அதுக்கு பேர் துவாரம்னா ஓட்டை. அங்கே நகர நிர்மாணம் பண்ணனால தான் துவாரகாபுரி. பெருமாளே அந்த காலத்தில் கேபிட்டலை மாற்றிருக்கார். நெசசிட்டின்னா பண்ணித்தானே ஆகணும். அதில் இன்னொன்று, மாமனார்ட்டு தான் போய் கேட்டார் இடம் விடுன்னு.
நம்ம எல்லாருமே கஷ்டம் வந்தால் மாமனார்ட்ட தான் போவோம். ஏன்னா கஷ்டத்தை கொடுத்ததே அவன் தானே. அதனால இது இயற்கை. அவன் பீமனோட சண்டை போட்டான். பீமனுக்கும் ஜராசந்தனுக்கும் பெருத்த யுத்தம். பீமன் என்ன பண்ணான், ஜராசந்தன் உடம்பை இப்படியே பாதியாக கிழிச்சு தூக்கி போட்டான். திருப்பி சேர்ந்து வந்துட்டான். ஏன் மாற்றி போடணும்னு தோணலை. நம்ம யாருக்குமே அவசரத்தில் தோணாது. அடுத்த வாழ்க்கை சொல்லுவோம். அதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு பேர். இப்போ கிருஷ்ணர் கூப்பிட்டு சொல்ல முடியாது அப்படின்னா ஜராசந்தனை வெறுக்கிறார்னு ஆயிடும். ஆனால் சொல்லியானும். அர்ஜுனனை கூப்பிட்டார், பலே பலே கௌந்தேயா. அவன் அர்ஜுனனுக்கு முன்னால கௌந்தேயானோன்னா பீமன் திரும்பி பார்த்தான். அவனும் புத்திமான் தானே. இப்படி ஒரு எதட பிக்சர் மாற்றி போட்டார், பலே அப்படின்னு. அதனால்தான் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பகவானுடைய கிருபை நமக்கு எப்பவும் வரும். ஆம், வினாடிக்கு வினாடி வேணும். ஏன்னா நம்ம எல்லாருமே சொல்கிறோம் பாருங்க, எனக்கு அந்த சமயம் மூளை வேலை செய்யலைன்னு. அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அப்போ பகவத் கிருபை இல்லைன்னு அர்த்தம். அதுதான் நான் இன்னைக்கு நான் டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு போயிட்டு வந்தேன். அப்போ தான் ஆத்துக்காரிட்ட சொன்னேன், அவள் ஆப்ரேஷன் பண்ணுறது இருக்கட்டும், செக்கப் பண்ணுறா, எவ்வளவு பேரை பார்க்குறா. அந்த ஆப்ரேஷன் பண்ணுற போது பாருங்கோ, நம்ம அவன் நிறைய பணம் வாங்குற, அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு சொல்கிறோம். அந்த ஒர்க்கை பண்ணுற போது தானே தெரியும். சொல்லுங்க, அந்த ஜீவன் அவ கையில் என்ன மயக்க மருந்து கொடுத்து பண்றா. எந்த விதமான ஒரு கோளாறும் இல்லாமல் கோளாற நிவர்த்தி பண்ணணும். ஒரு ஒரு உத்தியோகத்திலையும் ஒரு விஷயத்திலையும் போய் பாருங்க. நீங்க நம்ம இன்னொருத்தர குறை சொல்லிடுறோம், சொல்லக்கூடாது. அந்த கருத்துக்கு வேற. இப்போ பூஜை பண்றா, அது எவ்வளவு சிரமம்னு கர்ப்ப கிரகத்தில் நின்று பண்ற போது ஒரு கோயிலையும் போய் பாருங்க. அவளுக்கு அது எப்படி சிரமம்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. எந்த வேலையுமே சரி. அதனால்தான் நம்ம மதத்துல கலைனா கலை 64 இந்த ப்ரொஃபஷன் கொண்டு வந்ததே வெள்ளைக்காரன் தான். அந்த பதமே உபயோகப்படுத்தாங்க. கலை எதுவுமே கலை. எந்த உத்தியோகமா இருந்தாலும் சரி, அதை மூல புரிஞ்சுக்கோங்க. இப்போ எதுக்கு சொல்றேன், பீமன் சண்டை போட்டான். ஆமாம், ஜராசந்தன் உடம்ப மாற்றி போடுறதுக்கு அப்போ சொல்லி கொடுத்தது கிருஷ்ணர் தானே. அதனால்தான் நமக்கு எப்பவுமே பகவானுடைய கிருபை வேணும். அதை புரிஞ்சுக்கோ. வினாடிக்கு வினாடி பகவானுடைய கிருபை வேணும். இல்லைன்னா நம்ம லைஃப்பை லீட் பண்ண முடியாது. அதை மூல புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணிடுறோம், ஏதாவது ஒன்று செஞ்சு நமக்கு வெற்றி கிடைச்ச உடனே நான் தான் பண்ணேங்கிறோம். புரியுறதோ உங்களுக்கு? நமக்கு ஒரு எதிரையோ ஜெயம் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், நான் தான் பண்ணேன், நான் இல்லைன்னா இது இல்லை. அது நாளைக்கு நான் எக்க பிரச்சனத்தில் நான் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த கர்ப்பம் கூடாதுங்கிறதுக்கு. ஆமாம், இப்போ யாகமத்துக்கு எல்லாரும் வந்துட்டா, எல்லா தேசத்து சக்கரவர்த்தி இந்த ஒரு இடத்துல ஜலம் ஓடுற மாதிரி வச்சிருக்கான். ஆனால் ஜலம் கண்ணுக்கு தெரியறது ஓடுறது. இவ போய் நடந்து பார்த்தா இல்லை, கண்ணாடி பதிச்சிருக்கான். பக்கத்துல துவாரம் வச்சிருக்கான், ஜலம் வெளியில வராத மாதிரி. ஆனா சப்தம் கேட்கறது. இந்த மாதிரி கொஞ்ச தூரத்துல ஜலம் விழுமே, இந்த மாதிரி ஜமக்காலம் விரிச்சா மாதிரி வச்சிருக்கேன். நீங்க ரொம்ப பேருக்கு தெரியுமோ தெரியாதோ,
ஜலத்தில் கோலம் போடலாம், நெருப்பில் போடலாம். தெரியுமா உங்களுக்கு? அந்த நாளில் ரெங்கோலி சாந்தா நாராயணன் ஒரு கன்னட பிராமண மாமி இருந்தா. ஜலத்திலேயே கோலம் போடுவா, நெருப்பில் போடுவா. நான் வாரத்தில் தங்கியிருக்கேன், எனக்கு அதனால தான் தெரியும். 1982 அதுலேருந்து 4 வருஷம் தங்கின ட்ரிப்ளிகேன் இந்து ஸ்கூலில் கதை சொல்ல வரும்போது அந்த மாமி, அந்த காலத்து சினிமாலெல்லாம் அந்த மாமி தான் போட்டா கோலம். நல்லா போடுவான். அந்த கோலம் போட்ட மாதிரி இருக்கு. துரியோதனம் போனா நடந்த ஜலம் இல்லைன்னு கொஞ்ச தூரம் ஜலம் விழுமே, பக்கத்தில் இருக்கிறவாளை கேட்கலாம் முடியும், கேட்கல, விழுந்துட்டான். இவன் இந்த தொட்டி இருக்கிறதுல இவன் விழுந்த இடத்துலேருந்து நேர மேல பீமனும் திரௌபதியும் உட்கார்ந்துருக்கா. சிரிச்சா 2 பேரும். பாஞ்சாலி சிரித்தாள், பாரதம் உருவாயிற்று. சிரிச்சதும் இல்லாம ஒரு அநாகரீகமான வார்த்தை சொல்லிட்டான். அந்த காலத்திலே பாருங்க, அவன் நல்லவாளோ கொல்லாதவாளோ தெரிஞ்சுக்கோங்க. அநாகரீகமான வார்த்தை சொல்லி ஒருத்தரை திட்டப்படாது. ஆமா, அது ஆம்பளையும் திட்டப்படாது, பொம்பளையும் திட்டப்படாது, பொம்மநாட்டியும் திட்டவே கூடாது. ஏன்னா ஆம்பளை திட்டினா பலிக்கிறதுக்கு நாளாகும், பலிக்காமலும் போகும். பொம்மநாட்டி திட்டினா உடனே பலிக்கும். அதுக்குதான் நம்மாங்கள்ல பெரிய வெள்ளம் சொல்லுவான், நீ பொண்ணும் அப்போ ஏற்று பேசாதே. அதெல்லாம் ஏன் சொல்றான்னா உங்களை அடக்கிறதுக்கு இல்லை, இந்த வார்த்தை பலிக்குமே புரிஞ்சுக்கோங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீர்கள், உங்களை அடக்கறா அப்படின்னு. அடக்கலை ஸ்திரீகள். அதனால்தான் 2 பேருமே சொல்லக்கூடாது. இந்த அஸ்வினி தேவதைகள்னு இருப்பா, ததாஸ்தூன்னு விடுவான். அதனால தான் பெரியவாழ்ல சொல்லி கொடுத்துருக்காரு, அநாகரிகமான வார்த்தைகள் பேசப்படாது. நமக்கே பரிசு கெடுதலானது சொன்னான். இப்ப அவ என்ன பண்ணா, சிரிச்சதும் இல்லாம திரௌபதி ஒரு வார்த்தை சொன்னான். அப்பாவுக்கு தான் கண்ணு தெரியலைன்னா பையன் கண்ணு தெரிஞ்சு குருடனா இருக்கானேன்னு. நான் துரியோதனனை நல்லவன்னு சொல்லல, பொல்லாதவன் தான். நல்லவா இப்படி பேசக்கூடாது. ஏன்னா அவளுக்கு எது தாக்குன்னு காத்துன்னு இருப்பா, பொல்லாத்தனம் செய்யுது. அவன் நிமிர்ந்து பார்த்தான், ஏன் திரௌபதி, 5 மாலையிட்டு இருக்கிறோம் என்ற ஆணவத்தினாலா 100 பேருக்கு தலைவனை பார்த்து சிரித்தாய்? ராஜசூய யாகம் நடத்தி சக்கரவர்த்திக்கெல்லாம் சக்கரவர்த்தி என்ற பெயரும் புகழும் பெற்றதனால் நீ என்னை பார்த்து சிரித்தையா? உன்னை பற்பலர் இருக்கின்ற சபையிலே நான் அவமானப்படுத்தாமல் இருப்பேனே, ஆனால் நான் 100 பேருக்கு தலைவன் இல்லைன்னு சொன்னேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? அவள் ஏற்கனவே செல்போன்ல சைலண்ட்ல போட்டுக்கணும், என்னை இடைஞ்சல் பண்ணிடாதீங்கோ, இதெல்லாம் எவ்வளவு நேரமா பண்ணல பாருங்க. முக்கியமான கட்டம். யாகம் பூர்த்தியாச்சு. எப்பவுமே முதல் தாம்பூலம்னு ஒன்று கொடுக்குற வழக்கம். அக்ரம்னா முதல்னு அர்த்தம், அக்ரபூசனை. இந்த தாம்பூலம் யாருக்கு தரலான்னு தர்மபுத்திரர் பீஷ்மாச்சாரியரை கேட்கிறார். எல்லாருமே கத்துக்கணும். நம்ம ஒரு காரியம் பண்றோம்னா பெரியவாளை கேட்கணும். அந்த சதஸில் இருக்கிற பெரியவா, குடும்பத்தில் இருக்கிற பெரியவா, இளைஞர்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். நாம தான் பணம் செலவழித்து பண்றோம்னு பண்ணக்கூடாது. பெரியவா மட்டும் இல்லை, சின்னவாளா இருந்தாலும் கேட்கணும். கேட்டால்தான் நமக்கு நல்லது. ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா என்ன கேட்டையாம்பா. இப்போ நமக்கு கேட்டு பண்றோம்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை வந்தா அவன் நம்மளை கேட்டான், நம்ம அவனுக்கு உதவி பண்ணுவோம் அப்படின்னு செய்வான். அதனால தான் எல்லாரையுமே கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு இளைஞர்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இளைஞர்கள்லாம் நாம தான் பணம் செலவழிக்கிறோம் குடும்பத்திலேன்னு அப்பா அம்மாவை கேட்காம பண்ணக்கூடாது. தாத்தா பாட்டி யார் பெரியவா இருக்கா,
கேட்கணும். இப்போ எனக்கு மனுஷனுள்ள பஜனை மடம் இருக்குது, ருக்மணி கல்யாணம் பண்ணுறேன், ஆற்றுல எல்லாரையும் ஆத்துக்காரி தம்பி பொண்ணும் பஜனை மடத்தில் இருக்கிறவா பஜனை யாரை வைக்கிறது, என்ன பண்ணுறது, எல்லாரையும் கன்சல்ட் பண்ணிட்டு தான் செய்யணும். சமையல்காரன் வந்த உடனே ஆத்துக்காரி பொண்ணு கூப்பிட்டு நீங்கள் மெனு சொல்லுங்கோ, ஏன்னா எனக்கு தெரியாது, உம்மை நட்டி தான் சொல்லுவேன். 3 நாளில் இன்னைக்கு என்ன மெனு பண்ணணும், ராத்திரிக்கு என்ன டிஃபன் பண்ணணும், நான் பணம் தான் கொடுப்பேன். புரியுதோ? அவன் எல்லாரும் கேட்டுட்டு ஜமைக்காரன் என்கிட்ட தான் வந்து சொல்லுவான், இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்கா. அதில் எல்லாரையும் கேட்டு பண்ணணும். நீங்கள் ஒன்றே ஒன்று, இது ரொம்ப பேருக்கு கேட்கறதுக்கு கௌரவ குறைச்சலாக நினைக்கிறான் ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, எது கேட்கணும் அப்படி நினைக்கக்கூடாது. பீஷ்மாச்சாரியார்கிட்ட கேட்கிறார், யாருக்கு முதல் தாம்பூலம் கொடுக்கணும். பீஷ்மாச்சாரியார் உடனே இவருக்கு கொடுங்கல, வேதத்தை 4ஆம் வகுத்த வியாச மகரிஷி உட்காண்டிருக்கார், அவரை கேளுங்க பாருமா. அவன் அவரை விட பெரியவர் இருக்கார். அவர் உடனே நீ இவருக்கு கொடுன்னு சொல்லல. வேதம் யார பரமாத்மான்னு சொன்னதோ அவன் கிறிஸ்டனா இருக்கான், அதெல்லாம் தாமாட்டிக்கல. அதுதான் நம்ம மதம். நீங்க தெரிஞ்சுக்கோங்க, யாருமே நான் சொல்றேன்னு சொல்ல மாட்டேன். இந்த ராமாயணம் பாரதம் எழுதின வால்மீகி வியாசர் பாருங்க, எங்கேயானு நான் சொல்றேன்னு எழுதியிருக்காளா பாருங்க, ஒரு பாட்டு காட்டுங்க. வேதம் சொல்றது பூர்வத்தில் பகவான் இப்படி சொல்றான், பக்தாள் இப்படி சொல்றான், அதைத்தான் எழுதுவோம். அதுதான் நம்ம எல்லாருமே கற்றுக்கணும். நான் சொல்றேன் சொல்லவே கூடாது. வேதத்தை 4ஆம் வகுத்த வியாச மகரிஷி என்ன சொல்றார், வேதம் யார பரமாத்மான்னு சொன்னதோ அவன் கிருஷ்ணனா இருக்கான். பிரம்மண்யோ தேவகி புத்திரகா சர்வம் விஷ்ணுமயம் ஜெகது, வேதம் சொல்றது. இது நம்ம மதத்துல எல்லாரையுமே பிரத்யேகமா சொல்லியிருக்கு. புரிஞ்சது உங்களுக்கு? எல்லாரையுமே சொல்றது. ஆனா பரமாத்மான அவனைத்தான் சொல்றது, பரமாத்மா சப்தம். அம்மா நீங்க வாத்தியார வேணா வந்து கேளு, நீங்களே நம்மளே தவசம் பண்றப்போ கவனிச்சிருப்பேள். ருத்ராய ஸ்வாகா, ருத்ராய பசுபதையே ஸ்வாகா, விஷ்ணவே ஸ்வாகா, அப்புறம் விஷ்ணவே பரமாத்மனே. பார்த்தீங்களா? அவனுக்கு தான் பரமாத்மா சப்தம் கொடுத்துருக்கா. அதனால நம்ம வந்து துவேஷிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா தெரிஞ்சுக்கணும். அப்ப வேதவியாசர் சொல்றார், வேதவியாசர் கிருஷ்ணனுக்கு கொடுன்னு. நீங்க எப்பவுமே ஒன்று வச்சுக்கோங்க, பகவானையே நிந்திக்கிறவன் இருக்காங்கிற போது நம்மள நிந்திக்க மாட்டானா? பகவானையே நிந்திக்கிறேன் சார், அதுதான் நம்ம கவனிக்கணும். நம்மளை நிந்திக்கிறானா கண்டுக்காம போ. பகவான் எப்ப கண்டுக்கிறான்? தன்னை நிந்திக்கிறதுனால இல்லை, பக்தனுக்கு இடைஞ்சல் தரும்போது தான் வரான். கிருணிகசிப்பு வரம் கேட்டா வரத்தை கொடுக்க வச்சான், பிரம்மா மூலம் எல்லாம் பண்ணான். பிரகலாதனுக்கு தொண்டை கொடுக்கிற போது தானே நரசிம்மாவதாரம் எடுத்தா. இவன் இரண்யன் கெட்டிக்காரன் நினைக்கிறான் மக்கு. அவன் நாராயணா சொல்லிட்டு போனா போறான், இரண்யா நமக்கு சொல்லலைன்னா கண்டுக்காம இருக்கணும். என்னைக்குமே ஒன்று வச்சுக்கோங்க, இக்னோர். நம்ம மகா பெரியவரே எவ்வளவு பேர் நிந்திச்சிருக்க, அவர் எங்கேயானும் பதில் கொடுத்துருக்கார? எங்கேயானும் ஒரு ஒரு புஸ்தகத்தில் ஒரு பத்திரிகையில் பேட்டி கொடுக்குற போது நீங்கள் பாருங்க, எங்கேயானு நம்ம பெரியவாளை, நம்ம மடத்தில் எந்த பெரியவாளுமே, நம்ம பெரியவாளோ சிங்கேரி பெரியவா யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கேயானு அவ நிந்திச்சிருக்காளா? யோசனை பண்ணுங்க. திரும்பி நிந்திக்கலையே. அம்மா எங்கள் அப்பா எல்லாம் ரொம்ப தொண்டு பண்ணவர், அவர் சொல்லுவார் பரமாச்சாரி சிரிப்பரம். அப்பவே ஏதோ ஒரு பத்திரிகையில என்னோ எழுதினானாம், சிரிச்சாரம். எங்கள் அப்பாவை பார்த்து என்ன கைலாசம் படிச்சியான்னாராம். என்ன பெரியவா என்ன பண்ணுறது அப்படின்னா,
சரி சிசுபாலம் மாதிரி அப்படின்னா அப்பவே அதெல்லாம் நம்ம எல்லாருமே கத்துக்கோங்க. நம்ம குடும்பத்துல ஏன் பிரச்சனை வருது? அவன் என்ன கோச்சிக்கிறான், என்ன மதிக்கல. நம்மள எல்லாரும் நம்மளை மதிப்பான்னு எதிர்பார்க்காதீங்க. விட்டுடு, ஒதுங்கு. அவன் பகவான், அவன் அவதம் பண்றான், நம்ம அப்படி பண்ண முடியாது. நம்ம ஒதுங்கணும். அவன் நாம பாத பூஜை பண்ணக்கூடாதுன்னு திரௌபதி கையில ஜலபாத்திரம் கொடுத்து நக்குலன கால நம்ம சொன்னார். என்ன நாமளே பண்ணக்கூடாது. சித்தி பிள்ளை 2 பேர் இருக்காங்க. நகுலனை கூப்பிட்டார் காலரம்புன்னர். திரௌபதி ஜலம் விட போறா. ஏ தர்மபுத்திரா, நிறுத்து உன் முதல் தாம்பூலத்தை. யாருக்கு முதல் தாம்பூலம் தருகிறாய்? பிறக்கும் போது சிறை பூட்டை உடைத்தவனுக்கா? வீடு வீடாக சென்று வெண்ணையும் பாலையும் திருடி குடித்த கள்வனுக்கா? வெண்ணையை திருடியதும் அல்லாமல் பெண்ணை திருடியவனுக்கா? கேவலம் இங்கு அங்கமன்னன் பங்கமன்னன் என்று பற்பல தேச சக்கரவர்த்திகள் இருக்கின்ற சபையிலே மாட்டுக்கார பயலுக்கு போய் முதல் தாம்பூலம் தருகிறாய். யாதவ நீபா அப்படின்னு புரந்தரதாசர் பாடினார். முதல் பாடினா மாடு மேய்க்கும் கண்ணா அப்படின்னா, அதுக்கும் மாட்டுக்கார பயலுங்கிறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க. ஒரு டேம் இருக்க உபயோகப்படுத்துகிற விதம். பீமன் கையில கதையை எடுத்துட்டான். டேய் சிசுபாலா, பீஷ்மர் இருந்திருந்தார். சபையிலெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கிக்கப்படாது, சபாநாயகர் இருக்கிற போது. ஆமா, இந்த சிங்கம் எழுந்திருக்கும் வரைதான் சுண்டலியின் துள்ளல். பகவான் எப்போதும் சிங்கம், நரசிங்கமா வந்தான், ராகவ சிம்மமா வந்தான். இப்ப யாதவ சிங்கம், மாரிமலை முழங்கில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம். அவன் எப்பவுமே சிங்கம். அவன் தான் சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3. இப்ப அவாவா வச்சுட்டான். ஆமா, கிருஷ்ணர் சிரிச்சர். சிசுபாலனை பார்த்தார். நீ 100 முறை நொந்து பேசுற வரைக்கும் பொறுத்துக்கிறேன்னு உங்க அம்மாட்ட சொல்லியிருக்கேன்னு. இந்த சிசுபாலன் பிறக்கிற போது 3 கண்ணு 4 கையோட பிறந்தான். அப்ப சரி சொல்லிட்டு இவனை யார் மடியில வச்சு கொஞ்சற போது 3வது கண்ணும் 2 கையும் மறையிறதோ அவன் தான் எமன். புரிஞ்சதோ? இந்த அம்மா வரவாட்டெல்லாம் குழந்தைய கொடுத்தா. கிருஷ்ணருக்கு இவன் அம்மா சிசுபாலனோட அம்மா அத்தை. புரிஞ்சதோ உங்களுக்கு? இவன்கிட்ட கொடுக்கவே அவளுக்கு பயம் குழந்தைய. இருந்தாலும் கொடுத்தா. அத்தை உனக்கு குழந்தை பிறந்திருக்காமேன்னு அவன் மடியில் வச்சுருந்தான். குஞ்சினர் 3வது கண்ணு 2 கையும் மறைஞ்சது. அவன் அம்மா அழுத. நீதான் கொல்ல போறியா கிருஷ்ணா? எனக்கு ஒன்றும் தெரியாதுமா, நீ சொல்லிதான் அத்தை தெரியும்னா. மகா திருடம் பாருங்க. உடனே அவ, என் பையன் 100 தடவை நொந்து பேசுற வரைக்கும் பொறுத்துக்கோ, அதுக்கப்புறம் கொண்டுடுவோம். இந்த சிசுபாலன் கதையிலேருந்து நீங்க ஒரு தத்துவம் தெரிஞ்சுக்கணும். சிசுபாலனை கிருஷ்ணர் மடியில போட்டு கொஞ்சினர். அவன் தான் எழுத்து பேசினான். புரியுதோ? இதுலேயும் தெரிஞ்சுக்கோ, நம்ம யாரெல்லாம் மடியில போட்டு கொஞ்சறோமோ எழுத்து பேசுவான். ஆட்டுக்காரி எழுத்து பேசுறா, பொண்ணு பிள்ளை எழுத்து பேசுறான்னா வெளியில சொல்லாதேங்கோ, எல்லாம் கொஞ்சின கோளாறு. எங்க அம்மா சொல்லுவா, நாயை கொஞ்சினா வாயை நக்கும்பா. அதனால தெரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் பாருங்க, கொஞ்சறதே எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அதனால சிரமம் வந்துடக்கூடாது. வதம் பண்ணார் சிசுபாலனர். வருத்தப்பட்டார் தர்மபுத்திரன் நாரதத்தை. மகரிஷி, யாகம் நடந்த இடத்துல இப்படி வதம் நடந்துருத்தேன்னு நாரதர் சொன்னார். நீ இதுக்கே வருத்தப்படுறிய, உன்னால் உன் குலம் அழியும்னு. அவருக்கு அப்புறம் தூக்கம் வருமா? அதுக்கு தான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். நாளைக்கு தான் ஜோசிய சப்ஜெக்ட், நலச்சரித்திரம். ஓயாம ஜோசியம் பார்க்கப்படாது. ஆமா, ஒரு தடவை தான் பார்க்கணும். படிப்புக்கு பார்க்கணும், உத்தியோகத்துக்கு பார்க்கணும், வியாபாரம் பண்ணா பார்க்கணும், கல்யாணத்துக்கு பார்க்கணும். நீங்க எல்லாரும் தப்பு பண்ற. காலையில எந்திரித்த உடனே மேட்டராட்சி நேயர்களே அதுல போய் உட்காந்துருக்கு. அதே இதுக்கு பார்த்துங்க, நாளைக்கு வா நலச்சரித்திரம், அதுக்கு தான் 7வது சனி, அஷ்டம சனி பிடிச்ச வாடலாம் வா.
ஜோசியம் சொல்றேன் நாளைக்கு. இப்ப தர்மபுத்திரர் தூங்கல. இந்த பின்னால நடக்கிறது தெரிஞ்சா கஷ்டம். நல்லதா இருந்தா பரவாயில்ல, கெடுதலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த கெடுதல் சொல்ல மாட்டோம் நாங்க, ஜோசியம் தெரிஞ்சலாம். அதுல இந்த ஆயத்தை சொல்ல மாட்டோம். நேத்தி கூட என்னை திண்டுக்கல்ல ஒருத்தர் கேட்டா, ஜாதகம் பார்த்துட்டு நாங்க எப்போ போவோம் அப்படின்னு. எனக்கு தெரியாது. ஆமா, நான் என்ன டிக்கெட்டா வச்சிருந்துருக்கேன்னு. என்ன டிக்கெட் வச்சிருக்கிறவன எனக்கு தெரியுமா? தெரியாது. வேற கேள்வி கேளுக்கு வந்து அதுதான் பார்த்துக்கப்படாது. ஏன்னா நம்ம கவலைப்படுவோம். நாங்களே என்ன பண்ணுவோம், இந்த சப்போஸ் நல்ல திசை இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த சந்திர திசை வருது, அது அவ்வளவு ராக்கியம் இல்லை, ஜாக்கிரதையா இருங்கோ பண விஷயத்துல, உடம்புல அப்படின்னு சொல்லுவோம். பயமுறுத்த மாட்டோம். உனக்கு ஆப்ரேஷன் ஆகும், ஏதோ ஒன்று இப்படிதான் கிளப்பி விட மாட்டோம். அவன் அப்புறம் இதே நினைச்சுட்டு இருக்கான். ஆமா சார், நீங்க உடனே ஒன்று ப்ரிகாஷனா இருக்கணும். ஆனா அதையே நினைச்சுட்டு இருக்கக்கூடாது. நல்லதே சொல்றான்னு வச்சுக்கோங்க, அது நடக்கிற போது தானே நடக்கும். ஆமா சார், இப்போ ஒரு பையனுக்கு என்கிட்ட வந்து ஜோசியம் பார்க்குறான். இல்லை மாமா, இப்போ சொல்லுங்க மாமா, நீ ஃபாரின் போவேடா கண்ணு அப்படின்னு. மாமா டேட்டு சொல்லுங்க, இந்த டேட்டை படி. ஆனால் நீ இதே நினைச்சுட்டு இருக்கக்கூடாது. இந்த ஊருக்கு அப்ளிகேஷன் போடும், அது வரும்போது வரும். கரெக்டாக வந்தது போனோம், எனக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் போனோம். அதான் நான் சொல்லும் போதே சொல்லுவேன், உனக்கு சொல்லி வைக்கிறேன், ப்ரிப்பேர்டாரு. நம்ம அதையே நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. இப்ப மர்ம தர்மபுத்திர பாவம் ராத்திரி பூரா தூங்கல, துரியோதனனும் தூங்கல. அது ஏன் தெரியுமா? ஐயோ இவ்வளவு சம்பாதிச்சுட்டானே, அவன் பொறாமையில தூங்கல. அவன் 4 பேர் ஒண்ணு கூடனான், துரியோதனன், துச்சாதனன், சகுனி, கர்ணன். அன்னைக்கே 4 அணி மோசமான அணி. அந்த 4 பேர் ஒண்ணு கூடனான். துச்சாதனன் சொல்றான், அண்ணா பார்த்தேடா அன்னைக்கு திரௌபதி சிரிச்சாலே மறந்துட்டியா, இப்பவே படையெடுத்து பாடம் காட்டுவோம்னா. உடனே துரியோதனன் சொல்றான், இந்த பூதகிய வதம் பண்ண கிருஷ்ணன் வர்றதுக்குள்ள நம்ம போகணும்னா, கரியபை முளைப்பால் உண்ட நெஞ்சினன் அங்கு எய்தா முன்னர் நீவிர் விரைவின். ஏன்னா கிருஷ்ணனுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜா தரணும், ஸ்டார்ட் இமிடியட்லி வார் டிக்ளர். இவனுக்கு இந்த யோஜனையை கொடுக்கறதே அவன் தானே. புரியுது? அது ரொம்ப பேருக்கு தெரியல. இப்ப நமக்கு ஒண்ணு வச்சுக்கோங்க, நமக்கு எந்த விதமான யோஜனை, எத்தனை கெட்டிக்காரத்தனம் என்ன பண்றோமோ எல்லாத்தையும் கிருபை பண்றது அவன் தான். அப்ப ஒருத்தன் கேட்டா நம்ம இதுக்கு நம்ம மூலம் பண்றான், அதை புரிஞ்சுக்கோங்க. அவனே எல்லாம் டைரக்டா பண்ண முடியாதுன்னா முடியாதுன்னு அர்த்தம் இல்ல, பண்ண வேண்டாம் நம்மளை படைச்சிருக்கான். அதனால்தான் நம்ம பகவானை வேண்டிக்கணும், என்ன நல்ல கருவியா பயன்படுத்து. ஆமா, கருவியா இருக்கக்கூடாது, நல்ல கருவியா இருக்கு. ஆமா, இப்ப நான் நேற்றுக்கே சொன்னேன், இப்ப இவர் மூலம் பகவான் இங்க ஒரு பெரியவாளுக்கு ஒரு கோயிலை கொடுத்துருக்கான். ஆமா, ஒருத்தர் ஒரு இது வச்சிருக்கான். இப்ப நமக்கு என்ன வச்சிருக்கான், இங்க வந்து அனுபவிக்கிறத கொடுத்துருக்கு. சொல்லணுமா? புரிஞ்சது உங்களுக்கு? அதைத்தான் பகவான பிரார்த்தனை பண்ணணும். புரியுதோ? எல்லாம் எனக்கு நல்லதா செய். நம்ம வேண்டணும் சார். வேண்டதுங்கிறது நம்மளோட பொறுப்பு, கொடுக்கறது அவன் பொறுப்பு. புரியுதோ? நம்ம வேண்டது நம்ம பொறுப்பு. கவனம் கேட்போமே, பகவானை தான் கேட்கணும். மற்றவாளை கேட்டா தரமாட்டான். மற்றவன் அவளுக்கு என்ன லிமிட்டோ அதான் தருவான். எல்லாருமே அப்படித்தானே சார். இப்போ பிரம்மாட்ட போய் வரம் கேட்டான், அவன் என்ன லிமிட்டோ அதானே சார் தருவான். லிமிட் இல்லாத எப்படி தர முடியும்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு என்ன லிமிட்டோ அதான் பர்மிட் பண்ணுவான். இல்லைன்னா அவன் செக்ரட்டேரியட்டில் எழுதி கேட்கணும், சீஃப் செக்ரட்டரிட்ட. அம்மா எல்லாரும் எல்லாம் செய்ய முடியாது சார். வேலை வணங்குவதே வேலை, அதிகாலை மாலை சோலை கிழவனது வேலை வணங்குவதே வேலை.
நாம் வேண்டுவது தருவது வேலனுக்கு வேலை. அதை பாரு, அவனோட வேலை கொடுக்கறது, நம்ம வேலை வணங்குறது. அது மாதிரி இப்போ கிருஷ்ணன் வர்றதுக்குள்ளங்கிறான். பக்கத்துல கர்ணன் சொன்னா நயவஞ்சகம் கூடாதுன்னு. ஆமா, சண்டை போடுறவா நயவஞ்சகம் கூடாது, அது சொல்லிட்டு தான் டிக்ளேர் பண்ணணும். ஆமா, எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, சொல்லிடணும், நான் இதை செய்யறேன், அதை செய்யறேன், இதைத்தான் பண்ண போறேன். ஆமா, இந்த புதுசாலாம் வந்திருக்க செல்போன்லாம் சைலண்ட்ல போடுங்க எல்லாருமே, ப்ளீஸ் இடைஞ்சல் பண்ணிடாதீங்கோ. பக்கத்துல சகுனி மாமா சிரிச்சா, என்ன சிரிக்கிறீங்க? என்னைக்கு நீங்க போர்க்களத்துல தர்மபுத்திரனை ஜெயிச்சிருக்கீள்? இந்த ஜென்மா இல்லை சார், 7-14 பிறவி எடுத்தாலும் நீங்க தர்மபுத்திரனை போர்க்களத்துல ஜெயிக்க முடியாது. ஆறு சொல்றான் சகுனி, அவன் நீதிமான், தர்மவான், சத்தியவான். தர்மபுத்திரன் நல்லவன் பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், விபுராழ்வார்லாம் சொன்னதுல ஆச்சரியம் இல்லை சார். அவன் நல்லவா, பொல்லாதவன் சொல்றான். அத பாருங்க, எல்லாரும் பாராட்டணும் சார், நம்ம அப்படி வாழணும், அதை தெரிஞ்சுக்கோங்க. நல்ல முன்னாள் கோயம்புத்தூர்ல தான் உபன்யாசம் பண்ணிட்டேன். இங்கே ஒருத்தி எடுத்துட்டு தங்கிநாத்துக்கு போறேன்னு நடந்து ஒரு ஸ்கூட்டர்ல ஒருத்தர் வந்தவர் என்னை மறிச்சு நிறுத்தினார். இப்படி பார்த்தேன், கும்பிட்டார் விழுந்து. என்ன, உங்க உபன்யாசம் பூரா யூடியூப்ல கேட்குறேன், நன்னா இருக்கு, நான் கிறிஸ்டியன் அப்படிங்கிற. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க சொல்ற தர்மம் எல்லாருக்கும் பொது தானே அப்படிங்கிறது. இது இவன் இப்ப சொல்லல, இந்த பிரசங்கத்தை எல்லா கட்சிக்காராலும் கேட்கிறா, எல்லா மதத்துக்காராலும் கேட்கிறா. அப்போ 96ல் முதல்ல மாதம் 15 நாள் விஜய் டிவியில உபன்யாசம் பண்ணு, அதுலதான் எனக்கு புகழ். விருத்தாச்சலத்துல ஒருத்தருக்கு உபன்யாசம் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்றாரு, ஒரு சாய்பாபா பக்தர். சாய்பாபா ஏதோ ஃபங்க்ஷனு, அவருக்கு ஃப்ரெண்டு கடவுள் இல்லை சொல்றவன். அவருக்கு ஃப்ரெண்டு யாரு? அவன் என்ன பண்ண, இவர் யார கதை வைக்கிறதுன்னு கேட்கிறேன். அப்ப அவன் சொல்றான், இந்த பேர் விஜய் டிவியில கதை சொல்றார் பார், திருச்சி கல்யாணராமன், அவரை கூப்பிடுவோம்னா. கடவுள் இல்லைன்னு சொல்றவன் விஜய் டிவியில போன் நம்பர் வாங்கிட்டு எங்காத்துக்கு வந்துட்டான். எங்க அம்மா, எங்க அண்ணா, நாங்க ஜாயின்ட் ஃபேமிலி பண்ணி, என் தம்பி, என் ஆத்துக்காரி எல்லாரும் பயப்படுறோம், வேண்டாம் போக வேண்டாங்கிறோம். இல்லை, அவன் வந்து அவன் நல்லா பேசினான். சாமி, நான் கடவுள் இல்லை சொல்றவன், இந்த ராமாயணம் பாரதம்னா கட்டுக்கதை, அவங்க பாப்பானா எழுதின கட்டுக்கதை, பொய், நான் பாப்பான் ஒழிக்க சொல்றேன், ஆனா நீ நல்ல பாப்பான் இப்படியே சொல்றான். நீ சௌக்கியமா இரு, நீ இவர் பிரசங்கம் வைக்கிற, நான் தான் ஸ்பான்சர் பண்ண போறேன். அரு கடவுள் இல்லை சொல்றேன், உங்களுக்கு என்ன சம்பாவனையோ நான் தரேன். சம்பாவனைங்கிறான், தரேன். சிரிச்சேன். ஆமா, நீயே கடவுள் இல்லைங்கிற, ராமாயணம் பாரதெல்லாம் நடக்கலைங்கிற, நான் என் உபன்யாசம் கேட்கறேங்கிற, உனக்கு அப்படி என்ன பிடிச்சதுன்னு கேட்டேன். அது வேணும் இல்லையோ, ஏதோ ஒன்று பிடிச்சா தானே வருவான். எனக்கு சாமி உங்கள்கிட்ட ஒன்னே ஒன்று பிடிச்சது அப்படின்னு. என்ன? நீ நடக்காதத நடந்தா மாதிரி நடிச்சு சொல்ற பத்தியா, அதான் பிடிச்சிருக்கு. அவனை கேட்டேன், உனக்கு என்ன சப்ஜெக்ட் வேணும்னு. எனக்கு அந்த திரௌபதி கதை தான் வேணும்னு. ஏன் அப்படின்னு. இல்லை சாமி, ஒரு சந்தேகம், அது நடந்ததாவே வச்சுக்கோ சாமி, இந்த திரௌபதியை அப்படித்தான் அழுதாளா சாமி அப்படிங்கிறாங்க. கூட்டின்னு போய் நல்லா நடத்தினான். நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒருத்தர் தான் என் உபன்யாசம் கேட்குற, எல்லாரும் கேட்குறா. நீங்க அப்படி அப்படி நம்ம வாழணும். பரமாச்சாரியர் ஐயர் எல்லாரும் கொண்டாடினா, எல்லா மதத்துக்காரர்களும் கொண்டாடினா, ஃபாரின்ல இருந்தெல்லாம் கொண்டாடினா.
நம்ம ரமண மகரிஷிய, நம்ம மகான்கள் ஒவ்வொருத்தரையும் உலகமே கொண்டாடுறது சார். நம்ம சந்தோஷிக்கணும். அவர் ஆத்மா பிரிஞ்சு ஜோதி வடிவத்தில் போனபோது ஜோதி பிரகாசமா தெரிஞ்சதான் ராத்திரி ரமண மகரிஷி. அதில் வேடிக்கை நேரிமோ எல்லாரும் தூங்குறா. எங்கள் ஊரில் ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஐயங்கார் மாமா செகண்ட் ஷோ போயிட்டு வர்றார். அவர் சிகரெட்டு பிடிப்பார். இந்த ஜோதி தெரிஞ்சது அவருக்கு. அவர் எல்லாரும் காத்தால எழுந்திருக்கோடனே எல்லாரையும் இது கேள்விப்பட்டுரு. என்னடா நீங்க கொண்டாடுனீங்க, நேசி காட்சி நாங்கள். அந்த ஜோதியை பார்த்து அமெரிக்கா, ஆப்பிரிக்கா எல்லா ஊர்லேருந்து வர ஆரம்பிச்சுட்டா. ஆமாம், நீங்க ஒன்றை உணருங்க சார், நீங்களுமே தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் நம்மளை கொண்டாடுற மாதிரி வாழணும். நம்ம உறவுலையே ஒருத்தர் நம்மளை திட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம கொண்டாடணும். நம்ம கொண்டாடிட்டா அப்புறம் திட்டத்தை நிறுத்திடுவோம். புரிஞ்சது உங்களுக்கு? இதைத்தான் ஜகுனி சொல்றான். அவனை நீ போர்க்களத்தில் ஜெயிக்க முடியாது. இப்பிறப்பொழிய இன்னும் 7 பிறப்பினுக்கும் மெய்ப்பிறப்பற்ற நீதி தருமனை வெல்ல மாட்டோம்.